வாங்க வணக்கம். இது கிங்ஸ்டார் ஞானம் யூடியூப் சேனல். நான் தருண் யோகா சென்டருடைய யோகா ஆசிரியரும் சிவத்தாண்டவ நாட்டியாலயாவுடைய பரதநாட்டிய ஆசிரியருமான ஹானரபிள் டாக்டர் ஆர் ஞானசேகரன். என்னை பற்றிய தகவல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ காலையில் இதை செய்தால் சுறுசுறுப்பாக இருக்கலாம். இதுதான் அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பயிற்சி தான். அந்த சின்ன பயிற்சியை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்றைக்கி முழுக்க நம்ம சுறுசுறுப்பாக இருக்கலாம், சோர்வு இல்லாமல் இருக்கலாம். உடல் வலிகள் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அந்த உடல் வலியும் நமக்கு சரியாகும். இப்போ அது எப்படி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பயன்படும் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் காலையில் பெட்டிலிருந்து எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம எழுந்திரிக்கிறோம் அப்படின்னு வரும்பொழுதே நம்ம படுத்திருப்போம், ஏதோ ஒரு பக்கம் படுத்திருப்போம். ஒரு ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ ஏதோ ஒரு கிழிச்சோ படுத்திருப்போம். மேக்ஸிமம் இப்போ நம்ம இப்படி கவிழ்ந்து படுத்துருக்கிறதா வச்சுக்குவோம். இப்படி நம்ம கவிழ்ந்து படுத்துருக்கலாம், அல்லது ஒரு கிழிச்சு படுத்துருக்கலாம், இப்படி மல்லாக்க படுத்துருக்கலாம், நாம் எப்படி வேணாலும் படுத்துருக்கலாம். இந்த மாதிரி படுத்துருக்கும் பொழுது டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காரக்கூடாது. எப்போவுமே மெதுவாக ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு தான் எழுந்திரிக்கணும். அதனால் இப்போ நம்ம அது மாதிரி ஒரு கழிக்கிறோம். அடுத்தது அப்படியே கவிழ்ந்து படுத்துக்கணும். நீங்கள் தூங்கி எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு வரும்பொழுது பெட்டிலிருந்து அப்படியே நீங்கள் கவிழ்ந்து படுத்துக்க வேண்டியது தான். கவிழ்ந்து ரிலாக்ஸாக இப்படி கவிழ்ந்து ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க. எப்படியெல்லாம் படுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பொசிஷன்லாம் கிடையாது. அது இந்த குரக்கட்டைல் போஸ்டரில் தான் இருக்கணும் அப்படின்லாம் இருக்குது. அது நீங்கள் ப்ராசஸ் ரெகுலராக யோகா பண்ணி அந்த ப்ராசஸில் வரும்போது தான் அதெல்லாம் வரும். இது தேவையில்லை, நீங்கள் சாதாரணமாக கவிழ்ந்து படுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்படியே கையை பக்கத்தில் ஊனி மெதுவாக அப்படியே எழுந்திருச்சு, அப்படியே காலை குவிச்சு அந்த கால் மேலே சும்மா அப்படியே ரிலாக்ஸாக இருக்க வேண்டியது தான். இது ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிலாக்ஸாக இருக்கும். இப்போது காலை மடக்கி அந்த கையை மூடி கொண்டு இழுத்து அப்படியே வச்சுக்க வேண்டியது. இது ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், அந்த மூட்டு வலிகள் இருந்துச்சுன்னா அந்த மூட்டு வலி இது முழுக்க முழுக்க சரியாக போகும். இந்த மூச்சு சார்ந்த பிரச்சனைகள், ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அது சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இதில் சரியாக போகும். ஞாபக சக்தி, கான்சன்ட்ரேஷன் பவர், சுறுசுறுப்பு, இளமையாக இருக்கிறது, இது எல்லாமே இதுக்குள்ளார உங்களுக்கு அடங்கி வந்துடும். தோள்பட்டை வலி, பேக்கில் டோ பெயின், இது எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளார வந்துடும். அப்படி சும்மா ஒரு 10 என்ற அளவுக்கு இருந்தால் போதும். இருந்துட்டு அப்படியே தலையை தூக்கி பாருங்கள், நேராக வந்துட்டு முதுகை அடியில் கான்கேவ் போஸ்டரில், அதாவது கீழே குழியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். குழியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த முதுகு தண்டுவட பகுதி நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். ரத்த ஓட்டம் நல்லா வேகமாக, இப்போ ரத்த ஓட்டம் உங்களுக்கு நல்லா பாயும். முதுகு வலி குறையும். தண்டுவட பகுதியில் இருக்கக்கூடிய முதுகு வலி, தண்டுவட வலி குறையும். அப்படி இப்போ கான்கேவ் போஸ்டர், முதுகை அப்படியே நீட்டி விடணும். மேல் பக்கமாக முதுகை குவிச்சு விடணும். இப்போ மேல் பக்கமாக குவிச்சு விடும் பொழுது அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். முன்னாடி இருந்த வலி அப்படியே திரும்பவும் மாறி செய்யும் பொழுது இன்னும் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். சும்மா ஒரு 10 கவுண்டிங் வரலையோ அப்படியே உட்காந்து அப்படியே அதே பொசிஷனில் இருந்துட்டு இப்போ பாருங்கள், இந்த முதுகை மேலே ஃபுல்லாக தூக்கணும். முதுகு ஃபுல்லாக மேலே தூக்கணும். இப்படி தூக்கும்பொழுது முழு ரத்த ஓட்டமும் சுறுசுறுப்படையும். உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் ரத்த ஓட்டம் சரசரன்னு பாய ஆரம்பிக்கும். திரும்பவும் அதே மாதிரி காலை கீழே வச்சுட்டு திரும்பவும் கால் பின் பக்கமாக அந்த டோவில் பேக்கில் உட்காந்துட்டு அப்படியே நீங்கள் நிமிர்ந்து இந்த பொசிஷனில் உட்காரணும். பேக் டோ மேலே உட்காரணும். பின்பக்கம் அந்த டோ மேலே உட்காரும் பொழுது இந்த பேக்கில் இருக்கக்கூடிய இந்த கால் வலி இருக்குது இல்லைங்களா, அந்த கால் பாத வலி, இந்த டோ பேக் டோவில் இருக்கக்கூடிய வலி, இந்த விரல்களில் இருக்கக்கூடிய வலிகள், மூட்டு வலி, இது எல்லாமே சரியாக போகும். இதுக்கு பேர் வஜ்ராசனம்னு சொல்லுவோம். ஒன்றுத்துக்கும் ஆசனம் பெயர் இருக்குது. நான் ஆசனம் பெயர்லாம் சொல்லலை, அப்படியே தான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி உட்காந்துருந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 கவுண்டிங் என்ற வேலை இருந்துட்டு
திரும்பவும் நீங்கள் முட்டி போட்டு குனிஞ்சி மெதுவாக அப்படி கால்களை தொட்டுட்டு மெதுவாக அப்படியே நிதானமாக எழுந்திருச்சு நின்று பின்பக்கமாக சின்னதாக ஒரு பெண்டு செஞ்சுட்டு நேராக வந்துடணும். இந்த மாதிரி வந்து நின்றுட வேண்டியது தான். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் முழுவதும் பாருங்கள், இதுக்கே லேசாக எனக்கு வேர்த்திருக்கு பாருங்கள், லேசாக வேர்த்திருக்கு. இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது உடல் முழுக்க ரத்த ஓட்டம் பாயும், எல்லா ஜாயின்ட்ஸுகளும் ஸ்டிமுலேட் ஆகும், எல்லா ஜாயிண்ட்டுக்கும் அழுத்தம் கிடைக்கும். அழுத்தம் கிடைக்கும் பொழுது அந்த இடத்துல உள்ள வலிகள் இருந்துச்சுனாலோ நமக்கு வந்து அந்த இடத்துல ஏதாவது அழற்சிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த அழற்சிகள் சரியாக போகும். தசை நார்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா அழுத்தம் கொடுத்து ஸ்டிமுலேட் ஆகும், புத்துணர்ச்சி அடையும். ஒரு செல்லுமே உங்களுக்கு புத்துணர்ச்சி அடையும். அப்புறம் நீங்கள் மட்டும் ரொட்டீனாக உங்கள் வேலையை பார்க்கலாம். இப்போ இது எப்போ யார் செய்யக்கூடாது அப்படின்னா, காலையில் ஜலமலம் கழிக்கிறதுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான நிலைமையில் இருக்கிறவங்க அதை போய் ஜலமலம் கழிச்சிட்டு வந்து செய்கிறது நல்லது. மற்ற வகையில் சும்மா அந்த சென்ஸ் இல்லை அப்படின்னா கட்டாயம் போகணும் அவசியம் இல்லை, பல்லு விளக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, முகம் கழுவணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. பெட்டிலேருந்து எழுந்திரிக்கும் போதே நீங்கள் அதை அப்படியே செஞ்சுட்டு நீங்கள் பாட்டுட்டு அப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண உங்கள் ஒர்க்காக ரொட்டீனை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இதை செஞ்சு பாருங்கள். செய்யும்பொழுது உங்களுக்கு அன்றைய நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கும். உங்களுக்கு கவுண்டிங்கிறது வந்து அந்த 10 கவுண்டிங்கிறது அவங்களுடைய உடல் நலத்தை பொறுத்து கொஞ்சம் ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். முடியல அப்படின்னா கொஞ்சம் இறக்கிக்கலாம். இது எல்லாருமே செய்யலாம். ஹை பிபி இருக்கிறவங்க மட்டும் அந்த குனிஞ்சு நிமிறதை மட்டும் கொஞ்சம் செய்யாமல் பார்த்துக்கோங்க. மற்ற வகையில் எல்லாருமே செய்யலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை கீழே எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னோடய நம்பர் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில், அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் தான் அது. வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இது மாதிரியான ஒரு பயனுள்ள நல்ல தகவலோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.